வணக்கம். இன்னைக்கு நாம ஒருத்தரோட நம்ப முடியாத பயணத்தை பத்தி பார்க்க போறோம். வடகொரியாவிலிருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தரோட நேரடி அனுபவம் இது. ஆமாங்க. இது வெறும் தப்பிச்ச கதை மட்டும் இல்ல. மனித மனசோட வலிமை, அப்புறம் சுதந்திரத்துக்காக எவ்வளவு தூரம் போக முடியுங்கிறத பத்தி இது பேசும். நமக்கு கிடைச்ச இந்த பதிவு ரொம்ப கடுமையான தடைகளை ஒருத்தர் எப்படி தாண்டுறாங்கன்னு காட்டுது. இது உண்மையிலேயே ஒரு மன உறுதியோட கதை. ஹம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்ல எடுக்கிற முடிவுகள், அதுக்காக கொடுக்கிற விலை, இதெல்லாம் தான் இதுல முக்கியம். ஒரு மனுஷனோட உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த அனுபவம் எப்போ தொடங்குதுன்னா மார்ச் 2004. அவங்க நாட்டை விட்டு வெளியே போக முடிவு பண்றாங்க. முதல்ல தனியா இல்ல. ஆ, தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆமா, அந்த தோழி பத்தி சொல்லணும்னா ஸ்கூல்ல நல்லா படிச்சவங்க, வயலின் வாசிச்சவங்க. ஆனா வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. பாவம், ரொம்ப வறுமை. சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு. கணவன் குடும்பத்தோட ஒரு சின்ன காவலர் அறை மாதிரி ஒரு இடத்துல வாழ்க்கை. அப்புறம் பொழப்புக்காக டோனட்ஸ் விக்கிறாங்க. அங்கேயும் நிறைய தொல்லைகள். இதெல்லாம் அந்த தோழியை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனாலதான் முதல்ல தப்பிக்க சம்மதிச்ச அந்த தோழி அப்புறம் பயந்துட்டாங்க. ஒரு பக்கம் நல்ல வாழ்க்கை வேணும்னு ஆசை, ஆனா இன்னொரு பக்கம் பிடிப்பட்டா அவ்வளவுதான் சித்திரவதை, ஜெயில் தண்டனை, அந்த பயம். இது எவ்ளோ பெரிய மனப்போராட்டம்னு பாருங்க. அந்த தோழியோட நிலைமை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. அவங்க வர முடியல, சோ இவங்க தனியா கிளம்ப முடிவு பண்றாங்க. ஆமா, அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டம், பெற்றோர்கள்ட்ட விடை பெறுவது. அது எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும், உண்மையே சொல்ல முடியல. ஆமா, அத்தை வீட்டுக்கு போறேன்னு ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. மனசுக்குள்ள புயலே அடிச்சாலும் வெளிய அமைதியா காட்ட முயற்சி பண்றாங்க. அதுவும் வடகொரியாவுல அம்மா கட்டி பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமா. ம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஒருவேளை இதுதான் கடைசி சந்திப்பா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் அது ரொம்ப வதச்சிருக்கும். பெற்றோரோட அரசாங்க விசுவாசம் கூட ஒரு காரணமா இருந்திருக்கு, உண்மையை மறைக்கிறதுக்கு. அந்த மனச்சுமையோட பயணத்தை தொடங்குறாங்க. ஒரு சரக்கு வண்டியில ஏறி போறாங்க. எல்லைக்கு பக்கத்துல போகும்போது அந்த முக்கியமான சோதனைச் சாவடி வருது, நம்பர் 10. ஆமா, அந்த செக் போஸ்ட் நம்பர் 10 அங்கதான் பெரிய சோதனை. அங்க இவங்களை நிறுத்தி விசாரிக்கிறாங்க. இவங்க அத்தை வீட்டுக்கு போறதா சொல்றாங்க. ஆபீசர்ஸ் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் கூட பண்றாங்க. ஆனாலும் போக விடல. அங்கதான் அந்த கொடூரமான அனுபவம். மார்ச் மாச குளிர் வேற, இரவு முழுக்க வெளியிலே நிக்க வச்சிருக்காங்க. நிக்கவோ இல்ல உட்காரவோ கூட முடியாம ஒரே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அதை போத்திக்கிட்டு நினைச்சு பார்க்கவே முடியல. அவங்க அத வாழ்வின் மிக கடுமையான இரவுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொடுமை, உரைய வைக்கிற குளிர் தனியா. ஆனா அந்த மன உறுதிய பாருங்க. அந்த இரவையும் தாங்கி நிக்கறாங்க. காலையில ஒரு ஆச்சரியம் நடக்குது. ஆமா, ஒரு இளம் வீரன் இவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சு அவரே ஒரு வண்டியில ஏத்தி விட்டுறாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு உதவி. நிச்சயமா, இது அவரோட மன உறுதியும் காட்டுது. அதே சமயம் அந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழல்லையும் எங்கேயோ ஒரு மூலையில சின்னதா மரிதாபிமானமும் வெளிப்படுத்து பாருங்க. ஒருவேளை அவங்க அந்த கஷ்டத்தையும் தாங்கி நின்னதை பார்த்து அந்த வீரனுக்கு மனசு மாறிச்சோ என்னவோ. இருக்கலாம். மனித இயல்பு ரொம்ப சிக்கலானது. அந்த வீரனோட உதவியால அந்த சோதனைச் சாவடியை தாண்டிடுறாங்க. கடைசியா எல்லைய கடக்க உதவி செய்யற அந்த புரோக்கர் வீட்டை போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா அங்கேயும் உடனே பயணம் தொடரல. ஆமா, அங்க இன்னொரு பொண்ணோட சேர்ந்து 2 வாரம் காத்திருக்க வேண்டியதா போச்சு. அப்போ தப்பித்தல்ங்கிறது ஒரே நாள்ல முடிகிற விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது ஒரு நீண்ட பயணம், நிச்சயமற்ற தன்மை, ஆபத்துகள் நிறைஞ்ச ஒரு தொடர் செயல்முறை அது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் புது புது சவால். இந்த பயணத்தோட முக்கிய கட்டங்களை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. வர முடியாம போன தோழி, அந்த வேதனையான பிரியவிடை, அப்புறம் அந்த சோதனை சாவடியில பட்ட கஷ்டம், இவ்வளவுக்கும் நடுவுல அந்த அசைக்க முடியாத மன உறுதி. இது நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? எதுக்காக ஒரு நல்ல வாழ்க்கைக்காகவும் சாதாரண சுதந்திரத்துக்காகவும் மனுஷங்க இவ்ளோ துன்பங்களை தாங்கிக்க துணிறாங்க? இது ஒரு தனி நபரோட கதை மாதிரி தெரிஞ்சாலும் இதுல மனித குலத்தோட ஒரு அடிப்படை குணம், அந்த போராட்ட குணம் தெரியுது. நிச்சயமா. கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி அனுபவங்கள்ல உடல் ரீதியான வலிகள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தரோட மனசுல, அவங்க உலகத்தை பாக்குற விதத்துல ஏற்படுற நிரந்தரமான மாற்றங்கள், தழும்புகள், அத பத்தி யோசிச்சு பாருங்க. ஆமா, உண்மையான மன உறுதிங்கிறது வெறும் ஆபத்தை எதிர்த்து நிக்கிறது மட்டும் இல்ல, நம்பிக்கையை விடாம இருக்கிறது தான். அந்த மாதிரி நேரங்கள்ல மனுஷனோட உண்மையான சக்தி எப்படி வெளிப்படுது, அதை நாம யோசிக்கணும்.